இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நேற்று காலை முதலே கள்ளக்குறிச்சி மரணங்கள் தொடர்ச்சியாக 50 தாண்டிய நிலையில் இன்று சட்டசபை கூட்டத்தில் முதல் தமிழக அரசிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவின் எம்எல்ஏக்களும் பாஜக மற்றும் பாமக எம்எல்ஏக்களும் கரும் சட்டை அணிந்து வந்துள்ளனர். மேலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் அப்பா அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் தற்பொழுது அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் முதலில் தீர்மானத்தை கடைசியில் பார்த்துக்கொள்வோம், இன்று நடைபெறக்கூடிய விவாதங்களை முதலில் முடித்துக் கொள்வோம் என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசியதால் கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தொண்டர்கள் சபாநாயகர் அருகில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவை காவலர்கள் மூலமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளியே தூக்கி வீசப்பட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட ஒன்றல்ல இரண்டல்ல 52 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தின் மூலமாக 2 ஆண்டுகள் அதிமுகவினர்களை பல புகார்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தாமல் உங்களது பதவிற்கும் பணத்திற்கும் இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மக்களது உயிரில் நீங்கள் விளையாண்டு விட்டீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். மேலும் அதிமுக பிற எம்எல்ஏக்களும் இதை கூறியுள்ளதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும், ஆட்சி சரியில்லை என்று சபாநாயகர் ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை தற்பொழுது பூகம்பமாக வெளித்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, 52 உயிர்கள் 10 லட்சம் கொடுத்தால் சரியாகிவிடுமா என்ற கேள்விகள் தான் எழுப்பப்படுகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று காலையிலேயே கரும்சட்டை மற்றும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பாமக பாஜக போன்ற எம்எல்ஏக்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர்.